விவ் இசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. இதன் பின்னாடி இருந்து கொண்டு அந்த வேலையை செய்தது யார், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை கனக்கச்சிதமாக முடித்தது யார் அப்படி என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். தேமுதிக உண்மையாகவே திமுகவுக்கு விட்ட போனதுக்கு பெரும்பாலானோர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஏனென்றால் பெரும்பாலானோர் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க, அதிமுக கூட்டணிக்கு தாங்க போவாங்க, வேற எங்கங்க போவாங்க, திமுகவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சாங்க, அது எப்படிங்க போய் திமுகவில் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நாம டிசம்பர் மாசத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், யோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் மடிதோ அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நாம டிசம்பர் மாதத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட அந்த ஈஷா யோகா மையத்திற்கு எஸ்பி வேலுமணி அவர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னாக்க, கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்டிஏ அலைன்ஸ்குள்ள தான் போக போறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம அது தொடர்பான ஒரு வீடியோவையும் நம்ம போடவே கிடையாது. விதைகள் இயக்கத்திலையும் போடல, இந்த சேனல்லையும் போடல. ஏன்னா நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த பக்கம்னாலும் யூட்டன் போட்டு போவாங்க அப்படின்னு நமக்கு நன்றாக தெரியும். அதற்கு ஏற்றாறு போலவே இன்றைக்கு திமுகவுக்கு தாவிக்கிட்டாங்க. அப்ப இதற்கு பின்னின்று, ஏன்னா அங்க மகா சிவராத்திரி அன்றைக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூட இவங்க தோன்றவனே எல்லாரும் இப்படி சொன்ன உடனடியாக திமுக தரப்புக்கு கிளி வந்துருச்சு. ஏன்னாக்க காங்கிரஸ் இந்த பக்கம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆட்சி அதிகாரத்துல பங்கு தான் மூலாமூலைக்கு பேசிட்டு இருக்காங்களே, சரி அவங்க வாயை மூடணும். இப்போ தேமுதிகவை நம்ம அவங்க பக்கம் இழுத்துட்டாக்க, யோ காங்கிரஸ் நீ வந்தாவா வரலாம் போ, உனக்கு என்ன ஓட்டு இருக்குதோ அதுதான் தேமுதிக இருக்கு, இதை வச்சு நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த காங்கிரசினுடைய வாயை அடக்குவதற்காகவும், சரி ஒரு கட்சி ஏன் நம்ம வீணா அதிமுக கிட்ட விடணும், பிடிச்சி இழுத்துக்குவோம், நம்ம கிட்ட அடிச்சு வச்சிருக்கிற லட்சம் கோடியில என்ன பணமா நம்ம கிட்ட இல்ல, கொடுத்து இழுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காங்க. இதுல பேரம் வந்து என்னன்னு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். ஒரு மாநிலங்களவை சீட்டு 6 to 8 தொகுதிகளுக்குள்ள கொடுப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் சொல்லிட்டு 300 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர் வீட்டுல பொண்ணு எடுக்க போறாங்க. அதாவது திமுக அமைச்சருக்கு சம்பந்தியாக போகிறார் பிரேமலதா விஜயகாந்த். அந்த திமுக அமைச்சருடைய உறவினர் பொண்ணா இருக்கலாம், அல்லது அமைச்சர் வீட்டிலே இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கலாம். பெரும்பாலும் விஜய பிரபாகரனுக்கோ அல்லது சின்ன பையனுக்கோ திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான தகவல்களும் இப்ப வந்திருக்கிறது. அப்போ இவ்வளவு டீலிங்குகள் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறது. இதை முடித்தது யார் அப்படின்னாக்க, கனிமொழியை வைத்துதான் முதல்ல பேச வச்சாங்க. பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட கனிமொழி தான் முதல்ல பேசினாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வந்து பிடி கொடுக்கிற மாதிரி இல்ல அந்த ஈஷா யோகா மையம் சந்திக்கிற வரைக்குமே. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னாக்க, பென் நிறுவனம் சபரிசன் மூலமாக இந்தந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்தந்த ஆஃபர்னு சொன்ன உடனே இதை யாரை வச்சு பேசலான்னு தான் ஏவா வேலு. இந்த ஏவா வேலு இதுக்கு முன்னாடியே தேமுதிகவுக்கு மிக நெருக்கம். ஏன் அப்படின்னாக்க, தனலட்சுமி சீனிவாசா குழுமம் தான் அந்த அழகர் ஆண்டாள் அழகர் கலை இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டை தாண்டி விஜயகாந்த் அவர்கள் ஆசையாக கட்டிய கல்லூரி அது. அவருடைய மிகப்பெரிய கனவு எதிர்பார்ப்பு தான் அந்த கல்லூரி. அந்த கல்லூரியை தனலட்சுமி சீனிவாசா குழுமம் வாங்குவதற்கு இடைத்தரகராக செயல்பட்டவர் தான் நம்ம ஏவா வேலு. அப்ப அவரு விட்டே, ஏமா அவன் தான் 100 கோடி தரமாட்டேன்டாலமா, நீ காலேஜை வித்த 100 கோடி ரூபாய் பெண்டிங் வச்சிருக்காங்களே, அந்த 100 கோடி ரூபாய் வாங்கி தந்துடுறோம், ஒரு மாநிலங்களவை சீட்டை தந்துடுறோம், தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் சொல்லிட்டு 6 தொகுதிக்கு 300 கோடி ரூபாய் பணமும் தந்துடுறோம். நம்ம திமுக அமைச்சர் ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க சொந்தத்துல, நம்ம பையனும் எல்லாம் ஒரே ஆளுக, சரி அப்படியே பொண்ணதான் பையனை தான் நமக்கு கொடுத்துருங்க, இங்க கட்டிக்கலாம், பொண்ணு கொடுத்து எடுத்துக்கலாம், நம்ம சம்மந்தியா மாறிடலாம். இந்த மாதிரி டீலிங்லாம் ஏவா வேலை தான் பேசி முடிச்சு கூட வந்து KN நேரு அவர்களும் வந்து பேசி சமாதானப்படுத்தி இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 3 பேர் தான் மிக முக்கியமான காரணம். ஒன்னு கனிமொழி, 2வது ஏவா வேலு, 3வது KN நேரு. இவங்க 3 பேர் தான் தேமுதிகவை இந்த கூட்டணிகளை கொண்டு வருவதற்கு மிக சிரமப்பட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்ச உடனே தமிழ்நாடு முழுக்க தேமுதிக தொண்டர்கள் பல்வேறு நபர்கள் வந்து, என் ஓட்டு விஜயகாந்துக்கு இல்ல, நான் விஜய்க்கு போட போறேன் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம வீடியோனுடைய கமெண்ட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவு விஜயகாந்த் தொண்டர்கள் வந்து கதறி இருக்கிறாங்க. அந்நியார் இப்படி பண்ணிருக்க கூடாது, அந்நியார் அவர்கள் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறாரு, யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு அங்கேயே போய் அடமானம் வச்சுட்டீங்களே அப்படி இப்படின்னு போட்டு கண்ட மீனிக்கு போட்டு கமெண்ட் திட்டிட்டு இருக்காங்க. ஏன் ஓட்டு விஜயகாந்துக்குல, விஜய்க்கு தான் நான் போட போறேன்ற முதற்கொண்டு நிறைய கமெண்ட்களை வந்து நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக போனதால இன்னொரு சிக்கல் திமுகவுக்கு வந்திருக்கு.
அது வேற மிகப்பெரிய உட்கட்சியிலே மிகப்பெரிய குடைச்சல் வேற கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னாக்க 2 மிக முக்கியமான தொகுதிகளை கேட்கிறாங்க. யாருன்னா நம்ம தேமுதிக தரப்பு திமுக கிட்ட இருந்து. அதுல முதல் விருதாச்சலம், 2வது ரிஷிவந்தியம். இந்த 2 தொகுதியும் தேமுதிகவுக்கு நீங்க ஒதுக்கணும்ன்ற டிமாண்ட வச்சுட்டாங்க. இந்த எது ஒதுக்குறீங்களோ இல்ல, இந்த 2 தொகுதிகளுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது 2ம் ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது வெற்றி பெற்ற தொகுதிகள். விருதாச்சலத்தெல்லாம் முதல்ல அவர் எம்எல்ஏவாக மாறுகிறார். அடுத்து ரிஷியந்தியத்திலேயும் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக மாறுகிறார். அப்புறமா உளுந்தூர்பேட்டையில் நிற்கும் போது தான் எங்க மக்கள் அந்த நல்ல மனுஷனை தோக்கடிச்சிட்டாங்க, எங்க ஊரு தோக்கடிச்சிட்டாங்க. ஓகே, அது அந்த அப்பாற்பட்ட விஷயம், அடுத்து பேசிக்கலாம். அப்ப இந்த 2 தொகுதியும் சென்டிமெண்டா கருதுறாங்க. இந்த 2 தொகுதியும் கொடுக்கிறதுக்கு திமுக பக்கம் மிகப்பெரிய தயக்கம். ஏன்னா ரிஷிந்தியம் வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரசினுடைய கோட்டையாக இருந்தது. ரிஷிந்தியம் தொகுதி எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் திமுக கைப்பற்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வருவதற்கு முன்னாடி சிவராஜன் சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் தான் வந்து அதை அப்படியே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. அதை உடைச்சி விஜயகாந்த் பூந்தாரு. அதுக்கப்புறம் திமுக கையில வந்துருச்சு. தொடர்ச்சியாக 2 முறை திமுக வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கு ரிஷிந்தியத்துல. அதுவும் வசந்தன் கார்த்திகேயன். இந்த வசந்தம் கார்த்திகேயன் தான் இப்பொழுதைக்கு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலராகவும் இருக்கிறாரு, அந்த ரிஷிந்தியம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அவரு கடந்த 5 வருடங்களாக மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. அவர் முகம் தெரியாத இடமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரிஷிந்தியம் அந்த தொகுதி ஃபுல்லா நல்லா போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய முகம் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருக்கோவிலூர்ல நடந்த ஒரு இளைஞர் திமுக மீட்டிங்ல குழு பீர் சப்ளை பண்ணதும் நம்ம வசந்தன் கார்த்திகேயன் தான். அந்த பீர் சப்ளை பண்ணி அது மிகப்பெரிய சர்ச்சையாகி வீடியோ வெளியாகி தமிழ்நாடே காரி துப்புச்சு. டேய் என்னடா கூட்டத்தை கூட்டு பீர் சப்ளை பண்றீங்க? பொதுவெளியில அப்படியே ஒரு அந்த வாழை இலையில ஸ்வீட்டு பொரியெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இலைக்கும் ஒரு கூலிங் பீர் பாட்டில் அந்த வசந்தம் கார்த்திகேயன் தான் வச்சது. அவ்வளவு புகழ்பெற்றவர் அந்த வசந்தம் கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளசாராய சாவு இருக்குல்ல, அப்போ கலெக்டர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இல்லைங்க கள்ளசாராயம் குடிச்சு சாவுல, மாத்தி சொல்லுங்க அப்படின்னு கலெக்டரை வற்புறுத்தி சொல்ல வச்சதும் இந்த வசந்தம் கார்த்திகேயன் தான். அப்ப அந்த வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிந்தியத்துல எங்க நம்ம தொகுதியில கைய வச்சிட்டீங்களா, டே நீங்க கூட்டணிக்கு வந்தாலும் வந்தீங்க என் அடிமடியில கைய வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கிளியில இருக்காரு. விருதாச்சலத்துல வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க தான் எம்எல்ஏவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வெற்றி பெற்ற தொகுதியை எப்படி விடுவாங்கன்னு தெரியல. நாங்க ஏன் விடணும்ன்ற டைப்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 தொகுதியும் வேணும்னு தேமுதிக கேட்குது. திமுக கொடுக்குமான ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா வசந்தம் கார்த்திகேயன் கடந்த 5 ஆண்டு காலமாக அவ்வளவு உழைச்சி கட்சியை வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு அங்க கொண்டு வந்திருக்காரு. திடீர்னு அது தூக்கி கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா அந்த இடத்துல அந்த கட்டமைப்பே கொலாப்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில எடுக்க ஆப்போசிட்டிங்களான்னு சொல்லிட்டு அவரு ஒரு செம்ம காண்டில் இருக்காரு. அவரு தேர்தலில் உள்ளடி வேலை பார்த்தாலும் பார்ப்பாரு. என்ன ஒண்ணுன்னா அந்த உள்ளடி வேலை பார்க்கறதுன்றது வந்து திமுக அதிகம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்புறம் தலைமை சொல்லிடுச்சு, வா நம்ம கடமை ஜெயிக்க வச்சு கூட்டு போய் நிக்க வைக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் யாருக்கு இடத்த ஒதுக்குனாலும் இறங்கி வேலை செஞ்சு வெற்றி பெற வைக்க தான் பார்ப்பாங்க. ஆனா திமுக காரங்க அப்படி கிடையாது. எனக்கு தெரியலையா அவன் எப்படி ஜெயிச்சிடறான் பாருன்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளடி வேலை பார்ப்பாங்க. அந்த வேலையை இதோட வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் பார்ப்பதற்கு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ரிஷிந்தியத்துல பிரேமலதா விஜயகாந்த் நிற்பதற்காக கேட்கிறாங்க. விருதாச்சலத்துல எல்கே சுதீஷ் அவர்கள் நிற்பதற்காக கேட்கிறாங்க. விருதுநகர் பங்கிட்டு பிரபாகரன் அவரு நிக்குவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த இடங்களை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திமுக கிட்ட ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது என்று தெரியவில்லை. தங்களுடைய கோட்டையை விட்டுக் கொடுப்பார்களா, தங்கள் கூட்டணி கட்சி வெற்றி பெற்ற தொகுதியை விட்டுக் கொடுப்பார்களா என்பது போக தான் தெரியும். இன்றைக்கு திமுக தேமுதிக இந்த கூட்டணி அமைவதற்கான மிக முக்கியமான காரணம் யாருன்னா கனிமொழி, KN நேரு, ஏவாவேலு இவர்கள் தான். பெண் நிறுவனம் சபரிசன் அவர்கள் மூலமாக இந்த ஆஃபரா நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லி கூட்டணியில இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது. இதுதான் பேரம். என்னென்ன பேரம் தெளிவா தெரிஞ்சிட்டீங்களா? ஒரு மாநிலங்களவை 6 to 8 தொகுதிகள், அதிகபட்சம் 9 தொகுதி வரைக்கும், 6 to 9 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு தொகுதிக்கும் 50 கோடி ரூபான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சருடைய வீட்டுல பெண் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு தேமுதிக தரப்பு. இதெல்லாம் இனி வரும் காலங்கள்ல உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அப்போது சொல்லுங்க இதெல்லாம் நாங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு. சரிங்களா? நன்றி.